ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் பவர் பிஐக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், ரோட் மேப், ப்ரீ ரெக்விசைட், ஸ்டடி டைம் டேபிள், நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு ஏற்றக்கூடிய காம்ப்ரிஹென்சிவ் கைட் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வேற ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிஐ என்னன்னு பார்த்துடலாம். பவர் பிஐங்கிறது நீங்க பிசினஸ் அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த ஃபீல்ட்ல போறீங்கன்னு சொன்னா பவர் பிஐங்கிறது ஒரு டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மைக்ரோசாஃப்ட் தான் வந்துட்டு இந்த பவர் பிஐயை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டேட்டா வச்சு அந்த டேட்டாவை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இந்த எக்ஸல்ல வந்துட்டு பார் கிராஃப் இருக்கும், பை சார்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு டேட்டாவை வச்சு அது நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மூலியமா நீங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ல இருந்து என்ன ரிசல்ட்ஸ் வருதுங்கிற மாதிரி இன்சைட்ஸை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன் அண்ட் டிசிஷன் மேக்கிங்ல தான் பேசிக்கா இது யூஸ் ஆகிட்டு இருக்குது. எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு அவங்களுடைய பிசினஸ்ல வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு, இல்ல அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுக்குலாம் வந்துட்டு பவர் பிஐ இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீரெக்விசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க ப்ரீரெக்விசைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப் எக்ஸல் இருக்கணும். அந்த ஃபார்முலா, பிவட் டேபிள், சார்ட் இதெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸல் பத்தி ஒரு ஐடியாவும் இல்லைன்னா எக்ஸலுக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறம் டேட்டா பேஸோடைய ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு பேசிக்கான எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்கணும். ஸோ பேசிக்கா ஒரு காமனா இந்த எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டியூட்டோரியல் MySQL ஒர்க் பெஞ்ச்ல எக்ஸிக்யூட் பண்ணி. ஸோ அதுல என்ன மாதிரி குவரிஸ் இருக்கு, காமன் கீவேர்ட்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க அதை வேணா செக் பண்ணி பாருங்க. இல்லை ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வேணாலும் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா பேஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்கணும், எக்ஸல் பத்தின நாலேஜும் இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்டோட கான்செப்ட் அப்படிங்கறது என்னங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது மெட்ரிக்ஸ்னா என்ன, கேபிஐன்னு சொல்றாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் விஷுவலைசேஷனோட பிரின்சிபல்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரலான ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ ஃபுல்லி உங்களுக்கு வந்துட்டு கோடிங் பற்றின எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த ப்ரோக்ராமிங் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏஎக்ஸ்ல ஹெல்ப் ஆகும். அதாவது டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எந்த ஓஎஸ்னாலும் பரவாயில்ல, பட் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் காமனாக யூஸ் பண்ணுறது, அதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ பவர் பிஐ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த ப்ரீ ரெக்விசைட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்துட்டு யாருனாலும் என்ரோல் பண்ணலாம், எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எந்த டிவைஸ்ல இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். ரெஸ்யூமே அண்ட் லிங்க்டின்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வீடியோவில் கிளியராக இந்த கோர்சஸ் எல்லாம் நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோட் மேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன் வித் பவர் பிஐ 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. பிகினர் லெவலுக்கான கோர்ஸ். ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல இந்த கோர்ஸ் முடிச்சு இதே மாதிரி உங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. உங்க நேம் போட்டு வரும். லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு பவர் பிஐனா என்ன, டேட்டா விஷுவலைசேஷனுக்கான டூல்ஸ் எப்படி இருக்கு, காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. எந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா பவர் பிஐக்கான ஸ்டடி டைம் டேபிள் அலாங் வித் ரோட் மேப் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். எந்த வீக்ல இருந்து எந்த வீக் வரை நீங்க நல்லா படிக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் பிகினருக்கான கோர்ஸ். இதுல உங்களுக்கு கான்டென்ட் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க. 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதுல வந்துட்டு உங்களுக்கு டிஏஎக்ஸ் ஃபங்க்ஷன், பவர் பிஐ காம்பனன்ட்ஸ், டேஷ்போர்ட், சர்வீஸ், டேட்டா மாடலிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. 6 ஹவர்ஸ்க்கான கோர்ஸ். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்டா இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை ஐடி ப்ரொஃபஷனல், நான் ஐடி ப்ரொஃபஷனல் யாரா இருந்தாலுமே கூகுள் அக்கௌண்ட் மட்டும் வச்சு இதுல நீங்க லாகின் பண்ணி ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாபிக்கும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்குங்கிறதையும் நீங்க கிளியரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பவர் பிஐக்கானது தான். இதுல உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எனி ஆஃப் தி லெசனை 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ நிமிஷமா இருக்கு, அதில் நீங்க என்னெல்லாம் படிக்க போறீங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதே தான் உங்களுக்கு வந்துட்டு ரோட் மேப்ல எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும், ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 31 லெசன் இருக்கிற மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். இதுல உங்களுக்கு எப்படி விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுல இருந்து ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பை சார்ட்னா என்ன, ஃபீல்ட் மேப் எப்படி நீங்க வந்துட்டு மேப் எல்லாம் கிரியேட் பண்ணும், பவர் பிஐல டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபார்மேட் எப்படி பண்ணும், அக்ரிகேஷன், கார்ட்ஸ், ஃபில்டரிங் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு பவர் பிஐ பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் ஃப்ரம் பவர் பிஐக்கானது.
மொத்தம் 5 லெசன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்க பவர் பிஐயோட ஒரு கிளிம்ஸ் மாரி குடுத்திருப்பாங்க. இதுக்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. நெக்ஸ்ட் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கிடையாது. பட் நீங்க ஃப்ரீயா வீடியோ லெக்சர்ஸ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேஷனோட படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு பாப்புலரான பவர் பிஐ கோர்சஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஜஸ்ட் கூகுள் அக்கவுண்ட் வச்சு ஃப்ரீயா இந்த வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அவங்க வந்துட்டு ஃப்ரீங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கோ அதை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செல்ஃப் பேஸ்டு 170 ஹவர்ஸ் பிளஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் ஆக்சஸ்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்க என்னெல்லாம் படிப்பீங்கிறத ஜஸ்ட் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பவர் பிஐக்கான ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். இதே வெப்சைட்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ற மாதிரியும் இருக்கு. பட் நீங்க அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நீங்க ஃப்ரீ கோர்ஸே படிச்சுக்கலாம். சர்டிஃபிகேட்டுக்கு இந்த இதுக்கு முன்னாடிலாம் காமிச்சிருக்கேன்ல நிறைய சர்டிஃபிகேஷன் அதை கூட எடுத்துக்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 3 ஹவர்னு ஷார்ட் கோர்சஸ்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். எத்தனை கோர்ஸ் தாலும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹை ரேட்டிங்காக தான் இருக்குது. இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து எத்தனை கோர்ஸாலும் நீங்க படிச்சுட்டு இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 100% கம்ப்ளீட்ங்கிற மாதிரி காமிக்கல. அதை கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேல கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் பிஐ டாக்குமெண்டேஷன். எனக்கு நான் இதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் பவர் பிஐ டாக்குமெண்டேஷன். யார் அந்த ப்ராடக்ட்டை ஓன் பண்ணி லான்ச் பண்றாங்களோ அவங்களுடைய டாக்குமெண்டேஷனை படிங்க. அதுதான் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தும் கூட. ஏதாச்சும் அப்டேட் வந்தா அதுல தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது, கோ பைலட், அப்புறம் டெவலப் பண்றது, டேட்டாவை எப்படி கனெக்ட் பண்ணணும், மாடல் டேட்டா, ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், கொலாபரேட் அண்ட் ஷேர் எப்படி பண்ணணும், பிசினஸ் யூசருக்கு எப்படி, மொபைல் ஆப்ஸ்க்கு எப்படி, அடிஷனல் பிஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதுலேயே ஃப்ரீ லேர்னிங் மெட்டீரியல் இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டியூட்டோரியல்ஸ்லாம் வந்துட்டு நீங்க தாராளமா லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 1500 எக்ஸ்பின்னு இருக்குல்ல, இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஃப்ரீ லேர்னிங் தான். இதுல உங்களுக்கு டிஜிட்டல் பேட்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்துச்சுன்னா டிஜிட்டல் பேட்ச் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். இது ஜஸ்ட் நீங்க ஒரு புக் எப்படி ரீட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இது ரீட் பண்ண போறீங்க. ஸோ இதுல கூட நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீட் பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத கோ த்ரூ பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். டிஜிட்டல் பேட்சும் கிடைக்கும் மைக்ரோசாஃப்டோட இதுல இருந்து. இப்போ நீங்க ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டடி டைம் டேபிளோட ரோட் மேப்பை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்டடி டைம் டேபிள் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து வேரி ஆகும். ஸோ நான் ஃபேஸ் 1, 2, 3ங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேன். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ங்கிற மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய லேர்னிங் கர்வ் பொறுத்து இது கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இதோடைய ஸ்டடி டைம் டேபிள்னு பார்க்கும்போது அலாங் வித் ரோட் மேப் டே 1லேருந்து டே 3 வரையும் இன்ட்ரடக்ஷன் டு பவர் பிஐ, அதாவது பவர் பிஐனா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பவர் பிஐ டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. டே 1லேருந்து டே 3ல என்னெல்லாம் பண்ணுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் பவர் பிஐயோட ஈகோ சிஸ்டம் அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். சர்வீஸ் எப்படி இருக்கு, டெஸ்க்டாப் மொபைல் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டே 4லேருந்து டே 6 வரையும் டேட்டாவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ்கியூஎல்ல இருக்குதா, சிஎஸ்வியில் இருக்குதா, எக்ஸல் ஃபைலில் இருக்குதாங்கிற மாதிரி. அப்புறம் பவர் குவரி எடிட்டர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஒரு ஷேப் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா க்ளீனிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவோம். அதையும் வந்துட்டு நீங்கள் இதுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். டேட்டா கிளீனிங்னா ஒன்றும் இல்லை, அன்வான்ட் டேட்டா ஆர் சம்டைம்ஸ் டூப்ளிகேட் டேட்டாஸ்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. டே 7 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு டேட்டா செட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு காமிச்ச ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்லேயே இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 இது வந்துட்டு விஷுவலைசேஷன் வீக் 3ங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 3rd வீக்ல நீங்கள் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டே 8 டு டே 10 வந்துட்டு விஷுவல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணும். சார்ட், டேபிள், மெட்ரிக்ஸு, ஸ்லைசர், ஃபில்டர்ஸ் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். மேட்ரிசஸ்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி. அப்புறம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரெண்ட் அண்ட் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருந்திருக்கணும். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டே 11 டு 12 பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணணும். அப்புறம் அந்த கஸ்டமைஸ் கலர் எப்படி பண்ணலாம், தீம் லேஅவுட்ல எப்படி டிசைன் பண்ணுங்கிறத நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ், ஒரு டேஷ்போர்டுக்கு ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணலாங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு ஜென் ஏஐ லைக் ஜெமினை, கோபைலட்
ஆர் ChatGPT கூட யூஸ் பண்ணிக்கலாம். டே 13 நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஷ்போர்ட கிரியேட் பண்ணுங்க. ஒரு சாம்பிள் டேட்டா வச்சு ஒரு டேஷ்போர்ட கிரியேட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டடி டைம் டேபிள் அலாங் வித் ரோட் மேப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வீடியோக்கு அப்புறம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ங்கிற மாரி இது வந்துட்டு வீக் 4லேருந்து வீக் 5 வரையும் முடிக்கிற மாரி நான் மேக்ஸிமம் குடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்க வந்துட்டு 4த் வீக்லயே கூட முடிக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி பொறுத்து. ஸோ டே 14 to 16 வந்துட்டு டேட்டா மாடலிங். இதில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதோட யூஸ் கேசஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டே 17 to 20 பார்த்தீங்கன்னா டிஏஎக்ஸ் வீடியோ ஸ்டார்டிங் ப்ரீரெக்விசிட்ஸில் சொல்லியிருப்பேன்ல எதுக்காக ப்ரோக்ராமிங் லாஜிக் இருக்கணுங்கிறது. ஸோ இதுக்கு தான் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக. ஸோ பேசிக்கான டிஏஎக்ஸ் ஃபங்க்ஷன் அதாவது சம், ஆவரேஜ், மின், மேக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவலுக்கானது அதாவது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றது, கால்குலேட் யூஸ் பண்றது, ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றது. டே 21 வந்துட்டு நீங்க இந்த அட்வான்ஸ்டு டிஏஎக்ஸ்ல வந்துட்டு ரியல் டைமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபேஸ் 4 வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் அண்ட் ஷேரிங். இது வந்துட்டு வீக் 6ல பண்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு டே 22 to 23 வந்துட்டு நீங்க உங்களோட ரிப்போர்ட்டை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய டேஷ்போர்டை பவர் பிஐ சர்வீஸ் மூலியமா நீங்க ஷேர் பண்ணுங்க. எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியும், அதுக்கான டியூட்டோரியல்ஸ் இருக்கும். இல்லை நான் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் காமிச்சிருப்பேன், அதுலயுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதில் ஆஸ் யூஷுவல் நீங்க யூடியூப்ல கூட டியூட்டோரியல் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போட ஒர்க் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு, கொலாபரேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டே 24 வந்துட்டு ரோ லெவல்ஸ் செக்யூரிட்டி. இதில் உங்களுக்கு எப்படி நம்ம செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டே 25 வந்துட்டு கேட்வே கான்ஃபிகரேஷன். எப்படி நம்ம ஆன் ப்ரிமிஸில் வந்துட்டு டேட்டா கேட்வேயை நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணலாம் லைவ் கனெக்ஷன்ஸ் மூலியமாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேஸ் 5 வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன். இது வந்துட்டு வீக் 7லேருந்து வீக் 8 வரையும் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டே 26 to 28 வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 29 to 30 வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இங்கே நான் சர்டிஃபிகேஷன் சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் பவர் பிஐக்கான சர்டிஃபிகேஷன். இப்பவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ஃப்ரீ கிடையாது. மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆகி கொடுக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேஷன் தான். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றதுலாம் நிறையவே இருக்கு. மைக்ரோசாஃப்டோடைய பவர் பிஐ அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு சர்டிஃபிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல நீங்களே உங்களோட ஓன்ல ரீசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாப் ரோல்ஸ் அண்ட் சேலரின்னு பார்க்கும்போது, ஸோ டேட்டா அனலிஸ்ட்னு பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், இன்டர்பிரிட் பண்ணணும், பண்ணிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஸை நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி பவர் பிஐ டேஷ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணி பில்ட் பண்ணணும். என்ட்ரி லெவல் சேலரி வந்துட்டு மினிமம் உங்களுக்கு 3.5லேருந்து மேக்ஸிமம் 5 lakhs அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. மிட் லெவல் அதாவது மிட் லெவல்னா 3 yearsலேருந்து 5 years வரையும். ஸோ அதில் உங்களுக்கு மினிமம் 6 to மேக்ஸிமம் 12 lakhs கொடுக்குறாங்க. சீனியர் லெவல்னு பார்க்கும்போது மினிமம் 12லேருந்து மேக்ஸிமம் 20 lakhs. இது வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி பொறுத்து இது வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பிஐ டெவலப்பராக போகலாம். இதில் உங்களுக்கு டேட்டா மாடல், இடிஎல் பைப்லைன்ஸை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ட் டு எண்ட் பவர் பிஐ சொல்யூஷன் வந்துட்டு பவர் பிஐ வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதோடைய சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரோலா போலான்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ கன்சல்டன்ட் ரோலா போகலாம். ஸோ நீங்கள் கிளைண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் பவர் பிஐ சொல்யூஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. கிளைண்ட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வருது, நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதுக்கான சேலரி எப்படி வேரி ஆகுதுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இது வேணா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா விஷுவலைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கானது. இதில் நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ்ட் இதெல்லாம் டிசைன் பண்ணுவீங்க. விஷுவலிங் அப்பீலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டேஷ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. டிஏஎக்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. கஸ்டம் கால்குலேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ சேலரி ரேஞ்ச் எப்படி வேரி ஆகுதுங்கிறதையும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிஐ ஆர்கிடெக்ட். ஸோ இந்த ஆர்கிடெக்ட் ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டெகிரேஷன், அப்புறம் பவர் பிஐ சொல்யூஷன் எப்படி நம்ம டிசைன் பண்ணி டெப்ளாய் பண்ணலாங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்துட்டு என்ட்ரி லெவல்னு எடுக்க முடியாது. நீங்கள் ஐதர் மிட் லெவலில் இருக்கணும், இல்லை வந்துட்டு கொஞ்சம் சீனியர் லெவலாக இருக்கணும். ஸோ அவங்களோட சேலரிலாம் எப்படி வேரி ஆகுதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வந்துட்டு ஜாப் போர்ட்டல் எங்க சர்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல வந்துட்டு பவர் பிஐ ஜாப்ஸ் ரிலேட்டடா நிறைய ஃப்ரீக்வென்ட்டா லிஸ்ட் ஆயிட்டே தான் இருக்குது. நௌக்ரிலயும் நீங்க பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு இருக்கு. இன்டர்ன்ஷிப் தேடுறீங்கன்னா இன்டர்ன்ஷாலா கூட நீங்க பார்த்துக்கலாம். இண்டீட்ல வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய போஸ்ட் பண்றாங்க. மான்ஸ்டர் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுலயும் நீங்க பார்த்துக்கலாம். மான்ஸ்டர் இந்தியா இஸ் நத்திங் பட் ஃபவுண்டட்னு சொல்லுவாங்க.
இப்போ ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் ஒன் வந்துட்டு சேல்ஸ் டேஷ்போர்ட். இதில் நீங்கள் வந்துட்டு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதோடைய சேல்ஸ் ட்ரெண்ட் ரீஜன் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் அண்ட் டைம் பேஸ் பண்ணி நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி தான் அப்ஜெக்டிவ். ஸோ டேட்டா செட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேகில் இருந்தோ இல்லை பவர் பிஐக்கான டெமோ டேட்டா செட்ஸ் நிறையவே இருக்கும், கிட்ஹப்ல கூட இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கலாம். இது ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட் ஒன் சேல்ஸ் டேஷ்போர்ட். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட் டூ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ். இதோட அப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டேஷ்போர்டை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதில் உங்களுக்கு வந்துட்டு ரேட் எப்படி இருக்கு, எம்ப்ளாயி கவுண்ட், டெமோகிராஃபிக்ஸ் என்னங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும். டேட்டா செட் வந்துட்டு நீங்கள் பப்ளிக் சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கலாம் ஹெச்ஆர் டேட்டா செட்ஸ். ஆர் நீங்கள் சாட் ஜிபிடி மூலியமாவோ இல்லை எனி ஏஐ கம்பெனி மூலியமாவோ நீங்கள் இந்த டேட்டா செட்ஸை எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபினான்ஷியல் டேஷ்போர்ட். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட் 3. இதில் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரியேட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் கேபிஐஸ், கேஷ் ஃப்ளோலாம் எப்படி இருக்குங்கிறத எடுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு கேகிலேருந்து ஃபினான்ஷியல் டேட்டா செட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் COVID-19 அனலிட்டிக்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு இந்த கேசஸ், ரெக்கவரிஸ், வேக்சினேஷன் ப்ராக்ரஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி. இதுக்கு நீங்கள் COVID-19 ஓப்பன் டேட்டா செட் வந்துட்டு WHO இருக்குது, அப்படி இல்லாட்டி நீங்கள் கேகில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரீட்டைல் ஸ்டோர் அனாலிசிஸ். இது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி லெவல், சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். டேட்டா செட் வந்துட்டு ரீட்டைல் டேட்டா செட்ஸ் வந்துட்டு நிறைய கேகில் அவைலபிளாக இருக்குது, இல்லை கிட்ஹப்ல கூட ஆல்ரெடி CSV ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டடி டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபீச்சரை அட் அ டைம்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய அதை ஒரே டைம்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு இதை கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கோங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவை, டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பவர் பிஐ ஃபோரம்ஸ் இருக்கு, லிங்க்டின் குரூப்ஸும் இருக்கு, ரெடிட்லயும் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு என்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. என்ன கிட்ட நான் அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ டாக்குமெண்ட் தான் ரெஃபர் பண்ணி சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அவங்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க, அதுதான் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தும் கூட. அப்புறம் யூடியூப் டியூட்டோரியல்ஸ் நிறையவே இருக்குது. ஃப்ரீ டேட்டா செட்ஸ்க்கு நீங்கள் கேகிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் PL300 மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு கூட எய்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்ல ரோட் மேப் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ டைட்டில் கீழே மோனோர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. திருப்பி மோனோர் ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். வீடியோவில் சொல்லியும் தயவு செஞ்சு திருப்பி வந்து கமெண்ட்ல கேட்காதீங்க.